தெரிந்த போது, தடம் புரண்டு தடுமாறி அடைந்த போது வழிகாட்டியாய் வந்த இயேசு நீரே, வாழ்நாளெல்லாம் நீர்தாப்பா எங்களுக்கு கதி. திகைத்தவனாய் திசைகட்டு தீர்ந்த போது, தடம் புரண்டு தடுமாறி அலைந்த போது, இன்னும் உம்மை அறியணுமே. சொல்லுங்க, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் சேரணுமே, இன்னும் சேரணுமே. கரம் பிடித்த
நன்றி செலுத்துகிறோம். நாம் மகிமைக்காய் பிள்ளைகள் மொத்தம் படைத்த காணிக்கைகளை கத்திராசிரியத்தை அங்கீகரித்து இதற்குரிய பிரதிபலன் ஆசீர்வாதங்கள் நன்மைகளை இம்மையிலே ஒரு படம் நித்திய ஜீவனை கத்தனை கட்டிருந்தியாக செபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு தேவைகள் எல்லாம் சந்திங்க. கடன் பிரச்சனையோடு காணப்படுகிற பிள்ளைகளுக்கு கடன்களை அடைக்க வழி மாசங்களே கத்தனை தந்து முடியாக செபிக்கிறோம். வேலையினால தொழிலினால பிள்ளைகள் கத்தனை ஏற்ற வேலைகளை தொழிலில் கொடுத்து கத்தனை ஆசீர்வதிங்க. வேலை செய்கிற தொழில் செய்கிற பிள்ளைகளுடைய வருமானத்தை கத்தனை பல மடங்கு பெருகப்படப்படியான செபிக்கிறோம். கத்தனுடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரித்து தரும். அதனோடு வேதனை கூட்டாக பார்க்க முடியும். நிறைவான பலன் உண்டாகக்கூடியான நிச்சயம் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேட்டு நல்லது. வாசிக்கலாம். சங்கீதம் 92 சங்கீதம் 1 வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 92 என் கொம்பை ஆண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அவர் சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள பறவைகள், மிருகங்கள் ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி மனுஷனை சொல்லுகிறதை நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. இதுல நாம் பார்க்கும் பொழுது கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கர்த்தர் சொல்லும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பலத்தை காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் கொடுத்திருக்கிறார் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. எப்போ அவர் கொடுப்பார் என்று சொன்னால், எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டதிலிருந்து அவருடைய கொம்பு உயர்த்தப்பட்டது. அவருடைய பலன் காண்டாமிருகத்தின் கொம்பை போல அது உயர்த்தப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும் பொழுதும் அவர்கள் ஏன் பலவீனப்பட்டார்கள், ஏன் அவருடைய வாழ்க்கையில் கூக்குரல் இருந்தது, ஏன் கண்ணீர் இருந்தது, ஏன் வேதனை இருந்தது என்று சொன்னால், 400 வருஷம் அடிமைகளாக மாற்றப்பட்ட அவர்கள் அடிமைகளாக கொண்டு போகப்படவில்லை, அடிமைகளாக மாறிவிட்டார்கள். அல்லேலூயா. அநேக வேளையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக கொண்டு போகப்பட்ட நாட்கள் உண்டு. ஆனா இப்போ அடிமைகளாக அவர்கள் கொண்டு போகப்படவில்லை. ஆமென். இவங்க போகும்போது எப்படிதான் போனாங்கன்னா, எகிப்தில இருக்கிற விசேஷமான ரதங்கள்ல தான் என்ன செஞ்சாங்க, போனாங்க. மாபெரும் வரவேற்பு இருந்தது. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எகிப்தில யோசேப்புடைய சகோதரர்கள் வந்துவிட்டார் சந்தோஷம் அந்த அரண்மனை எல்லா மத்தியிலே வந்த அந்த சந்தோஷம் காலங்கள் செல்ல செல்ல யோசேப்பு மரித்த பின்பு எல்லா மாறியும் தலைகளாய் மாறிவிட்டது. ஆமென். ராஜா மாறி இருந்த அவங்க இப்ப என்னமா மாறிட்டாங்க, அடிமைகளாக மாறிவிட்டாங்க. ஆமென். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில கிராமத்துல சொல்லுவாங்க, நல்லா இருந்து கெட்டு போன குடும்பம் அப்படிப்பாங்க. பாத்துருக்கீங்களா? ஒரு சில கிராமங்கள்ல போனா சில வீடுகள் காலடைந்து கிடக்கும். அதுல சில நபர்கள் திட்டும் போது கூட சொல்லுவாங்க, சாபம் விடுறது சில பேர் கட்டமண்ணா போடணும் அப்படின்பாங்க. ஏன்னா வீடுகள்லாம் எப்படி கிடக்கும், இடிச்சு கிடக்கும். வெளியூர்ல பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க, ஆனா ஊர்ல வீடு இடிச்சு கிடக்கிறது கூட அது ஒரு அவமான சின்னமாய் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் நல்லா இருந்து கெட்டு போனாங்க. மற்ற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க பார்க்கும்போது தானியேல், எஸ்ரா, நெகேமியா போன்றவர்கள் இவங்க
போனதே இப்பதான் போனாங்க. அடிமைகளாக கொண்டு போகப்பட்டார்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போன்றவர்கள் அடிமைகளாக கொண்டு போகப்பட்டார்கள். ஆனால் யோசேப்புடைய நாட்களிலே இவங்க ராஜா மாதிரி நல்ல திறமையானவர்களாக இருந்தவர்கள். சாப்பாட்டுக்கு வேலை செஞ்ச சாப்பாடு மட்டும்தான், சம்பளம் கிடையாது. அந்த மாதிரி ஆகிவிட்டது. அல்லேலூயா. இறங்கி வைக்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படிப்பட்ட கனத்தை கர்த்தர் சொல்கிறார். அந்த எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே அவருடைய வாழ்க்கையிலே நான் அதிசயங்களை செய்வேன் என்று சொன்னார். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அதிசயத்தை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. ஆமென். இந்த கடைசி நாட்களிலே தேவனை ஆராதிக்கிற ஜனமாகி உங்களுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அதிசயங்களை செய்ய வேண்டுமானால் அடிமைத்தனத்தை விட்டு நாம் வெளியேற வேண்டும். எகிப்தை விட்டு நாம் என்ன செய்யணும்? வெளியே வருகிறவர்களாய் காணப்பட வேண்டும். என்னாகும் 28ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை வாராய் சொல்லப்படுகிறது. என்னாகும் 23:22. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பெலன் அவர்களுக்கு உண்டு. அல்லேலூயா. எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பெலன் அவர்களுக்கு இருந்தது. அல்லேலூயா. ஆமென். காண்டாமிருகம் சுத்த சைவம். காண்டாமிருகம் நம்மளை மாதிரி மீன் இறைச்சலாம் அது என்ன செய்யாது? சாப்பிடாது. ஆனா அவனுடைய பெலன் அது சாப்பிடுகிற சாப்பாடை வைத்து அல்ல. அல்லேலூயா. அதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பல வருஷத்துக்கு முன்பதாக ஒரு சகோதரி சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். அந்த சகோதரிக்கு இறப்பை கிடையாது, சீரண உறுப்புகள் ஒன்றும் கிடையாது, ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. ஆனா அந்த அம்மா ஏறத்தாழ அப்போ நான் கேட்கும்போது 12 வருஷமோ 13 வருஷமோ ஆகாரம் ருசியாமலே அவர்கள் உயிர் வாழ்ந்தார்கள். கைகளை வைத்து சொல்லுங்க. அதை ஆகாரம் ருசிக்காம வாழ்ந்தாங்கன்னா இந்த வசனத்தை தான் அந்த அம்மா சொல்லுவாங்க, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு இறப்பை கிடையாதுனால அவங்க ஆசைப்பட்டா இப்போ கொக்கோ கோலா குடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னு வச்சுக்கீங்களேன், வாயில வச்சு அந்த நாக்கு ருசியை உணரும். ஆனா இறப்பை இல்லாததுனால சைட்ல ஒரு பை வச்சிருப்பாங்க, அப்படி ஊத்துனா நாக்குல வச்சுட்டு அது இணைஞ்சிடும், டியூப் வழியா வெளியிடும், அதுக்குள்ள கொட்டிடுவாங்க. ஒரு அகிலே சொல்லுங்க. ஆமே. என்னைக்காவது இப்படி ஒரு சூழ்நிலையை யோசித்து பார்த்துக்கிறோமா? ஆண்டவர் கிருபையா என்னத்தை போட்டாலும் எந்த நேரம் போட்டாலும் 24 hours என்ன செய்யுது? ஆமே. இந்த சின்ன பிள்ளைங்கலாம் பார்த்தீங்கன்னா சாக்லேட் வச்சிங்கன்னா காலையில் பல்கடக்க வாய்க்கிறதா தான் என்ன இருக்கு வாய்க்குள்ள? சாக்லேட். என்ன சாப்பிட்டோமோ அது வாய்க்குள்ள. இவங்க வாயெல்லாம் தொடச்சு விடுவாங்க. ஆனால் வாய்க்குள்ள என்ன இருக்குன்னு இவங்களுக்கு அது திணிச்சா சிலர் திங்கிற மாதிரி இது பண்ணாமல் இருக்கிற பிள்ளைங்க. ஆனால் அந்த அம்மா ருசியை மட்டும் உணர்ந்து பல வருஷம் உயிர் வாழ்ந்துருக்காங்க. கண்டிப்பாக ஒரு அங்கே சொல்லுங்க. ஆமே. கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்த ஆகாரம் வானத்திலே தூதர்கள் புசிக்கிற அப்பத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. ஆமே. ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் உங்களுக்கு சூடான அப்பத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஆமே. நான் சில வீட்டு கூட்டங்கள்ல பிரசங்கம் பண்ணும் பொழுது சில ஊழியர்கள் அதில் கலந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நீ கொடுக்குற செய்தி ஒரு பெரிய கன்வென்ஷன் செய்தி மாதிரி இருக்கு. நான் இப்போ ஜெபிக்கும் போது கூட நான் கண்ணீரோட ஜெபிச்சுட்டு வந்திருக்கிறேன். ஆண்டவரே வந்திருக்கிற ஒருத்தர் கூட வெறுமையா போகக்கூடாது. அல்லேலூயா. உட்கார்ந்து கண்ணீரோட பாடும்போது ஆராதிக்கும்போது ஆண்டவரே ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய வார்த்தை அனுப்பி கொடுப்பாங்க. அல்லேலூயா. எஸ்ஐ 55:12 சொல்லப்பட்டது அவருடைய வார்த்தை ஒன்று வெறுமையாய் இருப்பாங்க. அவர் விரும்புகிறதை ஆமே நாம விரும்புகிறது சில வேளையில ரொம்ப அற்புதமானதா இருக்கும். அல்லேலூயா. என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அரங்கவே குரல்ல சொல்லுங்க. ஆமே. நாம விரும்புகிற காரியம்லாம் சில குறிப்பிட்ட காலங்கள்ல நல்லா இருக்கும். அப்புறம் காலம் கடந்ததுக்கு அப்புறம் அது நமக்கு வெறுப்பா இருக்கும். ட்ரெஸ்ஸா இருக்கட்டும் அல்லது உங்களுடைய வாகனமா இருக்கட்டும். ஆமே. பைக் ஓடிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும். ஆமே.
வண்டி ஸ்டார்ட் ஆகும்னா எப்படி இருக்கும்? ஐயோ, புதுசா வாங்கின புதுசுல அதை தொடச்சி அதை சர்வீஸ் பண்ணி கொஞ்சம் சகதிப்பட்டாலும் அதில் தண்ணியை ஊற்றி கட்டி தொடச்சி அது ஒரு 3 மாசம் 6 மாசம் வரும். அதுக்கப்புறம் சில பேர் சீட்டு உட்கார்ற சீட் மாத்திரம் தான் எப்படி இருக்கும்? சுத்தமா இருக்கும். ஏன்னா உட்கார்ந்து துடைக்கிறதுனால மீதியெல்லாம் குப்பையா இருக்கும். அதே வண்டி ஸ்டார்ட் ஆகாம ஒரு 20 மிதி வாங்கிட்டுனா உங்களுக்கு என்ன ஆயிரும்? சரி, இதெல்லாம் ஒரு வண்டி. ஆனா அதை எடுக்கும் போது வண்டி ஏறினோடனே அவ்வளவு சந்தோஷம். இல்லையா? எதை நீங்க விரும்புறீங்களோ அதுவே சில நேரத்தில் இடைஞ்சலா உங்களுக்கு மாறிடலாம். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்றார், நீ விரும்புகிறது அல்ல, நான் விரும்புகிறது உனக்கு ஆசீர்வாதமா இருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. அவருடைய வார்த்தையானது நீங்கள் விரும்புகிறது அல்ல, அவர் விரும்புகிறது உங்களுடைய வாழ்க்கையை வாய்க்கும். நீங்க விரும்புகிறத காட்டிலும் கர்த்தர் விரும்புகிறது நமக்கு நல்லதா இருக்கும், ஆரோக்கியமானதாக காணப்படும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப அந்த கர்த்தருடைய வார்த்தையிலே பிழைப்பு இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது, இதுல ஆவி இருக்கிறது. இது ஒன்று வெறுமையாய் திரும்பாது. காண்டாமலுக்கு கொஞ்ச பலன்னா கண்டிப்பா காண்டாமலுக்கு கொஞ்ச பலனை கண்டறிந்து தருவார். அல்லேலூயா. மற்றொரு இது சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் அப்பதை தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், தியாகி முடிவிலிருந்து விலக்குவேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அல்லேலூயா. மருத்துவர்களை காட்டிலும் என் தேவன் மிகப்பெரிய மருத்துவர். உங்களை என்னை உருவாக்குனது யாருன்னா சகோதரனுடைய தேவன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயம் உண்டாக வேண்டுமானால், உன்னுடைய பலன் பெருக வேண்டுமானால், நீ எகிப்தை விட்டு வெளியே வேண்டும். எகிப்து அடிமைத்தனம். நம்முடைய வாழ்க்கையில் எது நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது? பாவம் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதா? பயம் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதா? எதிர்காலத்தை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம், எப்படி வாழ்வோம் என்ன செய்வோம் பயம் இருக்கிறதா? கர்த்தர் சொல்கிறார், எல்லா பயத்திற்கும் நம்மை நீங்களாக கர்த்தர். அல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவி பயமுள்ள ஆவி அல்ல. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவி. நம்ம எதை செய்தாலும் தெளிந்த புத்தியோட செய்யும்படியாய், தெளிந்த புத்தியோட பேசும்படியாய், தெளிந்த புத்தியோட எல்லா காரியத்தையும் நடப்பிக்கும்படியான பிழைப்புகள் இருக்கிறது, ஞானங்கள் இருக்கிறது, அறிவு புத்தி எல்லாம் இது கர்த்தருடைய வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் புறப்பட்டபடினாலே இதுல ஒவ்வொன்றிலும் ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், காண்டாமிருகத்துக்கு கொத்த பலனை எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். தேவ தூதர்கள் புசிக்கிற ஆகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆனா ஆகாரத்தை புசித்த மக்கள் அவங்க சொன்ன காரியம், அல்லேலூயா, சொன்ன காரியம் அற்பமான அல்லேலூயா. அந்த மக்களுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிறதுக்கு முன்னாடி நடுக்கத்தோடு பலிபடுத்தி வருகிறோம், கண்ணீரோடு வருகிறோம். ஏதாவது நீ செய்ய மாட்டோம், இந்த வார்த்தைக்கு நீ செய்யணும். வார்த்தையோட மிகவும் அதிகமான கண்விழிப்புற பிரயாசத்தோட கண்ணீரோட அந்த காரியத்தை செய்யணும். அநேக வேளையில அதோடைய வார்த்தையை மக்களுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த அற்புதமான மண்ணா எண்ணத்துக்கு ஆமே. சில பேர் பிரசம் பிடிக்காது, பாட்டு வச்சுக்கலாம் பிடிக்கும். அல்லேலூயா. ஆனா எதுவா இருந்தாலும் அதோடைய வார்த்தை காணப்பட வேண்டும். ஜெபத்திலே, பாடலிலே, அல்லேலூயா, நம்ம ஆராதிக்கிறதுல எல்லாத்தையும் ஜீவன் இருக்கிறது. ஏன்னா கர்த்தருக்கு அசைவாடி கொண்டிருக்கிறார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. தேவதூதர்கள் புசிக்கிற மன்னா சில காரியங்கள்ல நாம பார்க்கும் பொழுது இலவசம் என்று சொல்லும் பொழுது அது ரொம்ப அற்பமாய் எண்ணப்படுகிறது. ரட்சிப்புக்காய் தேவன் நம்மகிட்ட எந்த ஃபீஸும் என்ன செய்யறது இல்லை. ஆமே. 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் ரட்சிக்கப்படுவோம்னா நம்ம எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கோமா தெரியாது. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஏறத்தாழ ஒரு 10 வயசுல ஆண்டவராக ரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டிருக்கேன். 10 வயசுல 1 லட்சத்துக்கு எங்க போறேன்? அல்லேலூயா. ஆமே. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. புரஜாதி மார்க்கத்தாரை போல அல்ல. அங்கதான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதம். 50 ரூபாய் தரிசனம் வேற, 1000 ரூபாய் தரிசனம் வேற,
10,000 ரூபாய் கொடுத்தா என்ன செஞ்சிடலாம்? சாமி பக்கத்துல போயிடலாம். ஒரு அல்லே சொல்லுங்க, கரங்களை ஒரு அல்லே சொல்லுங்க. ஆனா கர்த்தர் சொல்கிறார், தம்மை பொழுது விடுகிற ஆமென். கரங்களை சொல்லுங்க, தம்மை பொழுது விடுகிற யாவருக்கும் கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? சமீபமாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஆராதனை பொழுது அவர் எங்க வந்துடுறாரு? இது 10,000 ரூபாய் டோக்கன் கிடையாது. அல்லேலூயா. இலவசமாய் கிருபையாய் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். ஆமென். இலவசமாய் கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்தாலும் அதற்கு தேவன் விலைக்கரையை செலுத்தியிருக்கிறார். அந்த விலைக்கரை அவருடைய விலையை பெற்ற ரத்தம், அவருடைய ஜீவன். அல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்த தெய்வம் உங்களுடைய பலனை கர்த்தர் பெருகை செய்வார். உங்களுடைய மேன்மையை கர்த்தர் பெருகை செய்வார். உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டே காரியம் தான், ஆசீர்வாதங்களை நன்மைகளை பலனை பெற்றுக் கொள்வதற்கு 2 காரியம் தான் ரொம்ப முக்கியமான காரியம். எப்படி பெற்றுக் கொள்கிறோம், எப்படி பெறாம போகிறோம். அதுக்கு நீங்க புரியுற மாதிரி சொல்றேன். கீழ்ப்படிதல், கீழ்ப்படியாமை. 2ஆ பிரிச்சுக்கலாம். நீங்க வேதத்துல வாசிக்கும் பொழுது இந்த 2 கோணத்துல வாசிங்கன்னா கடைசி வரைக்கும் கீழ்ப்படிதல் நித்திய ஜீவனுக்கு நேராய், கீழ்ப்படியாமை நரகத்துக்கு நேராய் கொண்டு செல்லும். கரங்களை வரலையே சொல்லுங்க. ஆமென். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிற பிள்ளைகள் தேவனாகிய கர்த்தர் அவர் வைத்திருக்கிற பலன், சமாதானம், சுகம், ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கொடுக்கிற பலன், அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்பனாலும் நன்மையா கைகளை சொல்லுங்க. ஆமென். ஆமென். நாம வாங்கி வைத்திருக்கிற சைக்கிள் போல, வாகனங்கள் போல கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் அது எங்க கிடக்குனே தெரியாது. அல்லேலூயா. முதல்ல ரொம்ப ஆசைப்படுவோம், அதுக்கப்புறம் தேடாம போட்டுருவோம். அல்லேலூயா. அது போல அல்ல, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்பொழுதும் சமாதானமாய், சுகமாய், ஆசீர்வாதமாய், நிறைவாய் காணப்படும். அல்லேலூயா. ஆமென். அவருடைய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட இந்த விசுவாச ஐக்கிய திருச்சபை உங்களுக்கு எப்பொழுதும் என்னதான் இருக்கும்? சமாதானமாய், ஆசீர்வாதமாய், பலனாய், கர்த்தருடைய வார்த்தைகளை மன்னாவை புசிக்கிற இடமாய் உங்களுக்கு காணப்படும். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொன்னார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் வாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார். ஆமென். உங்களுக்கு இந்த வசனம் எங்கெல்லாம் புல்ல பாக்குறீங்களோ உங்களுக்கு எந்த வசனம் வந்துடணும்? ஆண்டவரே நீர் என் மேய்ப்பராய் இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆமென். மேய்ப்பனில்லாத ஆடு எப்படி போகும்? இஷ்டம் போல போகும். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சில கிராமங்கள்ல மிருகங்களை ஆடு மாடுகள் திருடு போறதுனால நிறைய இடங்களில் கண்காணிப்பு கேமரா வச்சிருக்கிறாங்க. இப்போ யார் திருடினாலும் என்ன செய்யறாங்க? கேமரா வச்சு கரெக்டா வச்சிருக்காங்க. எவன் போறான், எவன் வந்தான். இல்லையா? ஒருத்தர் சமீபத்தில் கூட ஞாபகம் மறந்ததுனால மாட்டிட்டாராம். எப்படின்னா எல்லா வீட்டுல போய் அந்த வீட்டுல அவங்க சாமியை எங்க வைப்பாங்கிறதுலாம் நல்லா அறிவிக்கிறார். ஆனா அப்படின்னால அவங்களாம் வெளியூர் போறாங்கன்னு தெரிஞ்சுது. நேர சாமியை திறந்து எல்லா பீரோல இருக்கிற எல்லா நகைகள் எல்லாத்தையும் எடுத்து எல்லாம் பேக் பண்ணி கொண்டு வந்தார். கொண்டு வந்த உடனே மறுநாள் போலீஸ் கரெக்டா வந்து அவரை வந்து ஒரு மாதிரி சொல்லுவாங்க, தவறு செய்தவர்கள் என்றைக்குமே ஒரு அடையாளத்தை நினைச்சு போவாங்களாம், வீட்டுக்கு போவாங்க. இவர் நம்ம நீங்களும் நான் வச்சது ரொம்ப முக்கியமான அடையாளமாக செல்போனை வச்சு போயிட்டாரு. இவர் கொண்டு போய் வீடு சேர்ந்துக்கிறார். விடிய காலமே போலீஸ் எங்க போய் அப்படி ஒன்றும் சிந்தாம செதறாம அவனத்தையும் நினைச்சாங்க. கொண்டு போய் இவரை பேக் பண்ணி உள்ள அடைச்சிட்டாங்க. ஒரு அல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. என் தேவன் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். அப்போ பிசாசானவனுக்கு வேலை என்னன்னா திருடுறது தான் அவனுடைய வேலை. உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் குறைபடுதோ அதுக்கெல்லாம் காரணம் கர்த்தர் என்று சொல்லி பிசாசு போய் சொல்லுவான். நீங்க சொல்லணும், ஏன் பிசாசை நீ தான் இந்த வேலையை பார்க்கறது. அல்லேலூயா. பலவீனப்படுறீங்களா? அதுக்கு யார் காரணம்? கர்த்தர் காரணம் அல்ல. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், எகிப்திலிருந்து புறப்பட்ட தேவனுடைய ஜனத்துக்கு கர்த்தர் கொடுக்கிற காண்டா
புசிக்கிற ஆகாரத்தை வைத்து அல்ல, கர்த்தர் அதற்கு அப்படிப்பட்ட ஒரு சத்துவத்தை பலனை அதற்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஆமென். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் உனக்கு ஒப்பானவன் யார்? ஹல்லேலூயா. இந்த வந்திருக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில விசேஷமா இருக்கிறபடினால்தான் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற விலை கரையும் ஜீவன் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஜீவனை கொடுத்தவர் உங்களுடைய கடனை அடைக்க மாட்டாரா? உங்களுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க மாட்டாரா? உங்களுடைய பிள்ளைகளை வாழாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்க மாட்டாரா? நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்களுடைய பணத்தால் உங்களுடைய சேமிப்பால் அல்ல, உங்களுடைய காரணிகளை பெரியவனாகும். ஹல்லேலூயா. தேவனுடைய காரணியும் அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு உங்களுடைய சந்ததிக்கு உண்டானபடினாலே நீங்க நம்புகிற எதுவும் உங்களை உங்களுடைய பிள்ளைகளை உயர்த்தாது, கர்த்தர் உயர்த்துகிறதே. ஹல்லேலூயா. அவன் நம்மை தொழுது கொள்கிற யாவரும் கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பந்தராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு தருகிற பணம், தேவன் உங்களுக்கு தருகிற பலன், தேவன் உங்களுக்கு தருகிற ஆகாரம் ஒவ்வொன்றிலே தேவனுடைய ஆசீர்வாதம் காணப்படும் பொழுது அது உங்களை உயர்த்தக்கூடியதாக காணப்படும். ஹல்லேலூயா. ஆமென். சில பேர் விரும்பி சில காரியத்தை செய்வாங்க, அதுல பயங்கரமான ஏமாற்றங்கள் வரும். பல வருஷத்துக்கு முன்பதாக ஒரு குடும்பத்தினர் ஆசையாய் மிகப்பெரிய வீடு ஒன்றை கட்டினார்கள். அதுல ஒரு வாலிப மகன் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு மோட்டர் போட்டு தண்ணியை நினைச்சுட்டே இருந்த உடனே அதுல பவர் சப்ளை வந்து தண்ணீர்லாம் பவர் சப்ளை வந்து குறிப்பிட்ட இடத்துல அந்த பாயிண்ட் நேரம் அடிக்கும் பொழுது அதுல எலக்ட்ரிக் ஷாக் ஆயிடுச்சு. அந்த வீடு பிரதிஷ்டை செய்யப்படுவதற்கு அவங்க மறைத்து போனாங்க. அப்போ அந்த ஒரு சொந்த பந்தங்கள் உறவினர்கள் எல்லாமே சொன்னாங்க, வீடு அவனுக்கு என்ன இல்லை, ராசி இல்லை. யோசித்து பாருங்க, ஒரு வாலிப மகன் மறைத்து போனான், அந்த வீட்டை அதுக்கப்புறம் குடியிருக்க முடியுமா? 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீடு அதுக்கப்புறம் எத்தனை லட்சம் தான் போகும்? எவனோ தெரியாத ஒரு தன்னை ஏமாத்தி அது மோசமான வீடு. சில பேருக்கு வருகிற வருமானங்கள், சில பேருக்கு வருகிற பணங்கள், சில பேருக்கு வருகிற சில ஆசீர்வாதங்கள் அவனுடைய வாழ்க்கையில தீமையாய் முடிவுகளாய் காணப்படுகிறது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை கட்டளையிடுகிறதே, தண்டனை பெருகப்படுகிறதே. ஹல்லேலூயா. சின்ன காரியமா இருந்தாலும் கர்த்தர் தருகிறதுக்கு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு 5 ரூபா பொருளா இருந்தாலும் இதை தந்ததுக்காக வந்து ஆசீர்வதித்தாங்க. எந்த ட்ரெஸ், புது ட்ரெஸ் போட்டீங்களா அதுக்கு முன்னாடி என்ன செய்யுங்க, அந்த ட்ரெஸ் தந்ததுக்காக வந்து ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க ஆசைப்பட்ட ட்ரெஸ் கிடைக்குன்னா ஆண்டவருக்கு என்ன செய்யுங்க, அதிகமா வாங்க, எனக்கு பலன் தந்துருக்கிறீங்களா, அதற்கு ஸ்தோத்திரம். இதை எனக்கு ஆசீர்வதித்து நல்லவர். ஆமென். அவர் செய்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உபகாரங்களுக்கும் நீங்கள் கர்த்தருக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு பலன் பெருகிட்டே இருக்கும். ஆமென். ஏன் அடிமைப்பட்டார்கள் என்று சொன்னால், சுயாதீனமாய் ராஜா போல போனவங்க ஏன் அடிமைகளாக மாற்றப்பட்டார்கள் என்றால் கர்த்தரை மறந்தார்கள், கர்த்தரை ஆராதிக்க மறந்தார்கள். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். 28ஆம் அதிகாரம் 47, 48ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஒரு மிருகத்திற்கு கொம்பு முறியும் பொழுது அதுக்கு வேல்யூ ரொம்ப குறை, அதுபோல மேன்மை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஏன் குறைகிறது? வாசிக்கலாம். சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தானத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீ மட்டும் இருக்கும் முகத்திலே உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். ஹல்லேலூயா. 28ஆம் அதிகாரத்திலே முதல்ல பார்க்கும்போது வார்த்தைப்படி நடக்கிற பிள்ளைகள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் கர்த்தர் அவர்களை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார். நான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவேன், அவருடைய வார்த்தைப்படி நடப்பேன். எதெல்லாம் நடக்க முடியும்? ஆண்டவரே நடக்க எனக்கு பழைய பாட்டு ஒன்று உண்டு, நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே இயேசுவே நட
கர்த்தர் உங்களுக்கு பலனை தருவார். ஆமென். சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கிறதே. நீ கர்த்தரை மறந்தால் ஆமென். வீட்டில் இருக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தரை ஆராதிக்க வீட்டில் இருக்கிறது மாத்திரமல்ல, சபைக்குள்ள வந்துட்டாலும் நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய மனம் இருதயமும் எங்க இருக்கணும்? கர்த்தர் மேல இருக்கணும். அல்லேலூயா. வேற இந்த சுற்றுப்புற சூழலை என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் அப்படி இருக்க ஆசைப்படுறீங்க? முழு இருதயத்தோட ஆராதிக்க விரும்புறீங்களா? ஆமென். என்னைக்கு நீங்க முழு இருதயத்தோட நீங்க ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ உங்களுடைய சமாதானத்தை யாராலையும் திருட முடியாது. ஆமென். உங்க சந்தோஷத்தை, உங்களுடைய பேலன் இந்த சத்ருவான என்ன செய்ய முடியாது? திருடவே முடியாது. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். உங்களை யார் எவர் எவ்வளவு கேவலமா பேசினா கூட உங்களுக்கு என்ன இருக்காது? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சூடு சொன்ன உங்களுக்கு எனக்கும் ரொம்பவே இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு சூடு சொன்ன இருக்குன்னா நீ இன்னும் சரியா என்ன செய்யல? நீ என்ன செய்யல? ஒரு மனுஷன் செத்து படுக்கையில் இருக்கிறான், அவன்கிட்ட போய் சொல்லுவோம், உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு என்ன இருக்கு? ஆமென். நீ எல்லாம் எதடா சாப்பிடுற அப்படி இப்படின்னு உங்களுக்கு என்னெல்லாம் கெட்ட வார்த்தை போட்டு திட்டினாலும் அவன் என்ன செய்வான்? இந்த பாரு, நான் மட்டும் உயிரோட தான் நீ கொண்டே போடணும் நானே அப்படின்னு சொல்லுவானா? ஆமென். என்ன சொன்னாலும் அவருக்கு என்ன செய்யாது? ஒண்ணுமே கிடையாது. நீங்க எவ்வளவு சப்பாத்தி, எவ்வளவு ரோசா மாலையை போட்டாலும் சரி, எத்தனை பத்திய கொளுத்தி அவர் மூக்கு பக்கத்துல வச்சாலும் சரி, மூக்குள்ள என்னத்தை? ரொம்ப சேட்டை பண்ற பிள்ளைங்க நினைச்சீங்கன்னா யாராவது ஏதாவது பண்ணிட்டு காத்துக்குள்ளே மூக்கு எதையாவது என்ன பண்ணிட்டு, ஆனா அவங்க மூக்குக்குள்ள வச்சாலும் தெரியாது, காத்துக்குள்ள வச்சாலும் ஒண்ணுமே தெரியாது. சில பேர் எதுனாலும் கை முகத்துல கை வச்சா எனக்கு என்ன வந்துடும்? கிட்ட கோபம் வந்துடும் அப்படிம்பாங்க. ஆனா அவர் எதுல கை வச்சாலும் அவர் எதை பத்தியும் அவங்களே கூட மாட்டாங்க. சில பேர் பீச்சம் அதிகமா இருக்கும், இடுப்புல கை வச்சா குதிச்சுருவாங்க, ஏய் அப்படின்ட்டுருவாங்க. இல்லைங்களா? ஆனா அவர் மறித்தபடினாலே அவருக்கு ஒன்றும் இல்லைங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, நான் கிறிஸ்துவோட கூட சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன், இனி நான் இல்லை, யார் பிழைக்கிறார்? கிறிஸ்துவே எனக்குள்ள பிழைத்திருக்கிறார். ஆமென். அப்போ பலிமிருகம் பலிபீடத்தின் கொம்புகளிலே கட்டப்பட்டு பலிமிருகம் என்ன செய்யப்படணும்? முதல்ல வெட்டப்படும். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உயிர் போய் அதுக்கப்புறம் அதுல உள்ளதெல்லாம் எடுத்து அக்னியில போட்டு என்ன செய்வாங்க? சுட்டெரிப்பாங்க. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சுயவிண்ணில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அல்லேலூயா. சாம்பலாய் மாறணும். அல்லேலூயா. ஆமென். நம்ம எப்படின்னா உங்களை சேர்த்தா சொல்றோம். அல்லேலூயா. இது செத்து போச்சுன்னு நினைக்கிறோம். பலிபீடத்துல வச்சு கொளுத்து போது சில பேரும் எழுப்பி உட்கார்ந்துடுவோம். அல்லேலூயா. உடனே அந்த வெட்டியா என்ன செய்வாங்க? ஒரு பெரிய கம்பு வச்சு என்ன செய்வான்? அவன் அதனால கொடுக்குறவங்க நைட்டு கொடுக்குறோம். நீங்க எல்லாரும் என்ன செஞ்சிருங்க? அவன் கொடுக்குறவன் அவன் ஏற்கனவே அதுக்குரிய ஆயத்தோடு தான் அவன் போயிருப்பான். ரொம்ப சந்தோஷமா தான் அவன் இருப்பான். அல்லேலூயா. புரியும் நினைக்கிறேன். அவன் டாஸ்க் மார்க்கோட தான் அவன் இருப்பான். அதனால அவனுக்கு எந்த பயனுமே? நல்ல களிமண்ணை வச்சு பூசி அங்கங்க நெருப்பு கீழே பத்தி பிடிச்சு எரியும் போது ஐயோ ஆவி வந்துட்டுமாங்க. ஆவி வராது, ஒன்றும் ஆனாலும் வராது. கொழுக்குன உடனே இந்த கொழுக்குலாம் உருகி அந்த நிறம் இணைஞ்சுக்கிடும். இழுத்த உடனே அந்த அம்மா எரிச்சு இணைஞ்சுக்கிடும், உட்காந்துடும். அவன் வந்து கப்ப போட்டு என்ன செய்வான்? ஒரே அடி அடிச்சு திரும்ப நெருப்ப கூட இருக்கும் பெட்ரோலை ஊற்றி கொடுத்துருவான். இல்லைங்களா? உங்களுடைய என்னுடைய சுயம் சாம்பலா போறதுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? சில வேலையில சொல்லுங்களேன், கொஞ்சம் ஆவி ஊத்துறேன், எண்ணெய் ஊத்துறேன், புது எண்ணெய் அபிஷேகத்தினாலே நம்மை சுத்திகரித்து. இல்லைங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது காட்டில நான் மாறி இருக்கிறேன். 1 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது காட்டில நான் மாறி இருக்கிறேன்.
அவன் நான் நேரமே சொல்லிருக்கேன். அம்மா என்ன பார்த்து சொன்னாங்க, என் மகன் 75% ஆகிட்டான், என் பிள்ளை எவ்வளோ அமைதியாயிருக்கு. அல்லேலூயா. அமைதியில நம்மளை பிடிச்சி ஆட்டி பார்த்தாலும் அமைதியா இல்லையாங்கிறது தெரியும். அல்லேலூயா. அவன் பாத்திரத்தில் உள்ள வண்டல், சில கார்பரேஷன் வாட்டர் பிடிச்சு வச்சீங்கன்னா எப்படி இருக்கும்? தெளிஞ்சாப்புல இருக்கும். அசைச்சா என்ன செய்யும்? கீழே தப தப தபன்னு சில வேளையில சாப்பா என்ன செய்வான்? அசைப்பான். அல்லேலூயா. அப்போ நம்ம கிறிஸ்துவுடனே கூட சிலுவையை அறையப்படுத்துகிறோமா இல்லையா என்பது நமக்கு தெரியும். அல்லேலூயா. ஆனா கிறிஸ்துவோட கூட நீங்க சேர சேர நீங்களும் நானும் கிறிஸ்துவ போல மாறிடுவோம். அல்லேலூயா. அவன் கையில் சொல்லுங்க, இப்போ கிறிஸ்து போல இல்லை, ஆனா மாறிட்டே இருக்கேன். அல்லேலூயா. நேற்று காட்டிலும் மாறி இருக்கிறேன். நான் நம்புறேன், நேற்று காட்டிலும் நான் இணைந்திருக்கிறேன், மாறி இருக்கிறேன். போன வாரத்தை காட்டிலும் நான் இந்த வாரத்துல மாறி இருக்கிறேன். மாறாததை மாற்றிக்கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. அவன் ஒன்னே ஒண்ணு நல்லா அறிஞ்சுக்கங்க, உங்களால உங்களை மாற்றவே முடியாது. அதை கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கணும். அவன் சில வேளையில நம்ம ரொம்ப சோர்ந்து போறது காரணம்னா, எப்படியாவது பல்ல கடிச்சிட்டு பரிசுத்தமா இருக்கலாம்னு பார்த்தா என்ன செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னாலே இருக்கிறோம். பலூன் டாம்பர் வெடிச்சு பாத்தீங்களா? ஊத ஊத அவன் தாயம் சொல்றாங்க, பலூன் ஊதும் போதே பக்கம்னு சொல்றாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது என்ன செய்ய போகுது? வெடிக்க போகுது. அவன் பையனுக்கு எப்படியாவது பலூன் என்ன செய்யணும்? எப்படி ஊதணும்? உங்க பவர், என் பவர் என்னங்கிறது யாருக்கு தெரியும்? உருவாக்குறவருக்கு தெரியும். அல்லேலூயா. இப்போ எது முடியலையோ முடியாததை ஆண்டவரே எனக்கு பலன் தாங்க. அல்லேலூயா. ஆமென். பல்ல கடிச்சிட்டு பரிசுத்தமா இருக்க முடியாது. சில பேர் குடி பழக்கத்தை விடுறதுக்கு ஒரு 10 நாள் 20 நாள் பல்ல கடிச்சிட்டு இருப்பாங்க. அப்படி அதுக்கு பதிலா என்னங்களாமோ வாயில போட்டு சமைச்சு வச்சு அப்படி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கல்யாணமோ ஒரு கருமாதிரி இதான் வந்தாங்கன்னா அவ்வளவு பேர் மாப்பிள்ளை நீங்க ஒண்ணு செய்ய வேண்டாம், நீ பக்கத்துல கூல்ட்ரிங்க் மட்டும் குடிச்சுக்கிட்டு. ஆமா, இவர் பெரிய இதா ஊத்தி கொடுத்துருவான். 10 நாள் இருந்தவர் நினைச்சுவாரு. இப்போ ஊரக நாட்டில் 55 நாள் நிறைய பேர் குடிக்காம இருந்தாங்க. கை வைத்து ஒரு அறிக்கையை சொல்லுங்க. அது அப்படி ஊரடங்கில் தொடர்ந்தா கூட நிறைய குடிகாரர்கள் இணைஞ்சிருப்பாங்க. டாஸ்மாக் கடைக்கு போட கொடுத்தா நல்லா இருக்கும். கரங்களை வைத்து ஒரு அறிக்கையை சொல்லுங்க. ஆமென். அப்போ குமாரனாகி இயேசு விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டாஸ்மாக் கடையிலே வேலை பார்த்தா கூட பரிசுத்தமாய் வாழ முடியும். ஆமென். தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டு நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாருங்கள் பாருங்கள். அல்லேலூயா. அது போலன்னா நம்ம யாரை நோக்கி பார்க்கணும்? இயேசுவை நோக்கி. எத்தனையோ ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் அரசாங்கத்தினால டாஸ்மாக்ல பணி நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆமென். பரிசுத்தமான இடத்துல பரிசுத்தமா வாழ்றது பெரிய விஷயம் இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆண்டவரே சபையில இருக்கும்போதே நீங்க வந்துட்டீங்கன்னா நான் நினைஞ்சிருவேனே போயிடுவேன். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆனா வாழி ஆராய்ச்சி இருக்கும் போதே போனா ஆமென், உலகத்துக்குள்ள வீட்டுக்குள்ள சமுதாயத்துக்குள்ள அல்லேலூயா வேலை பார்க்குற இடத்துக்குள்ள போகும்போது உங்களுக்கு எனக்கு எப்படி வருது? ஐயோ ஆத்திரமா. நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. அல்லேலூயா. எனக்கு வந்துருக்கு சில நேரம். ஆமென். இருந்தாலும் ஆண்டவரே என்னை பலிபீடத்திலே நான் வைக்கிறேன். ஆண்டவரே கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை யோசித்துட்டான். அல்லேலூயா. கிறிஸ்துவ போல மாற ஆரம்பித்தா அவர்கிட்ட நெருங்கி சேரணும். அல்லேலூயா. கரங்களை வைத்து பாடலாமா? இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அல்லேலூயா. அப்போ நம்மை பலனில்லாத காரியத்திலே பலப்படுத்துகிறவர் யார் என்று சொன்னால் நம்முடைய சுய முயற்சி அல்ல, எல்லாமே அவருடைய கிருபை. சொல்லுங்க, எல்லாமே அவருடைய கிருபை. நாம் நிற்பதும் அவர் மூலமாக இருப்பது யாருடைய கிருபை? அவருடைய கிருபை. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய பலன் இல்லை, நம்முடைய பேச்சு அல்ல, நம்முடைய காரியம் அல்ல. கர்த்தர் சொல்றார்,
எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வர்றது யார்? கர்த்தர் தான். அவன் சில வேளையில நாம முயற்சி பண்ணி பண்ணி தோற்று போகிறோம். கர்த்தர் சொல்லிடுவோம், ஆண்டவரே எல்லாமே நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. அவன் நீங்க எல்லாமே பார்த்துக்க ஆண்டவரே. பரிசுத்த ஜீவியத்துல நடக்க, பரிசுத்தமாய் வாழ, இன்னும் உண்மை போல மாற என் பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்னை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உண்மை போல நீர் என்னை மாற்றும். அவன் சகல பரிபூர்ணமாக இருக்கிற கர்த்தரை மகிழ்ச்சியோடும் கழிப்போடும் சேமிக்காதபடியினாலே சபைக்குள்ள வந்தீங்கன்னா நீங்க என்ன வந்துடணும்? நம்மள பாரத்துல முதல்ல இணைஞ்சிடணும், இறக்கி வச்சிடணும். இல்லையா? இறக்கி வைக்கிறதுக்கு 7 மணிக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஒரு 6:50 என்ன செய்யணும்? வந்து முதல்ல இணைஞ்சிடணும். ஆரம்பிக்கு முன்னாடி இணைஞ்சிடணும், இறக்கி வச்சிடணும். சில பேர் நீங்க பாஸ்டுக்கு என்ன கவலை அப்படின்னு நினைக்கிறாங்க. எங்களுக்கும் 1000 கவலை பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனா அங்க வரும்போது கழிப்போடு மகிழ்ச்சியோடு ஆராதிக்கிட்டு எல்லாத்தையும் உங்களுடைய சமூகத்துல இறங்கி வச்சு ஆண்டவரே நாங்களும் மகிழ்ச்சியா இருக்கணும், வந்திருக்கிற ஜனங்களும் மகிழ்ச்சியா இருக்கணும். இல்லையா? சத்தமாவோட அறிக்கை சொல்லுங்க. அவருடைய வார்த்தை இப்படி கழிப்பை மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாய் இந்த சங்கீத 100ஆம் சங்கீதத்தில் சொல்லப்படும் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் தேவனுடைய சமூகத்துல வந்து நான் முழு பலத்தோட முழு இதயத்தோட நீங்க ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பலன் வந்துடும், சமாதானம் வந்துடும், சுகம் வந்துடும். அல்லேலூயா. ஆமென். சங்கீதம் 75ஆம் சங்கீதத்துல 30ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை இவ்வாறாய் சொல்லப்படுகிறது. சங்கீதம் 75:30. நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். அல்லேலூயா. நீங்கள் நானும் நம்முடைய சுய முயற்சினாலே நீதிமானாய் மாற முடியாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும். அல்லேலூயா. சகல பாவம் உங்களுக்கும் எனக்கும் மன்னிக்கப்பட்டு விட்டால் நீங்கள் நான் யாரு? நீதிமான். அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தினாலே இயேசுப்பா கழுவுங்க, கழுவுவதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். உங்களுக்கு எனக்கு மன்னிக்கப்படாத பாவம் ஒன்றும் இருக்கவே கூடாது. ஆமென். எப்பொழுதெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படிக்கிறீங்களோ, எப்பொழுதெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் கிட்டி நெருங்கி சேர்ந்த வீட்டில் உங்களுடைய தனி ஜனத்துல நீங்க அவருடைய கிருபாசனத்துக்குள்ள நெருங்குறதுக்கு முன்னாகவே நீங்க பரிசுத்தமாயிரணும். இல்லையா? பழைய பாட்டு நீங்க வாசிக்கும் பொழுது பலி செலுத்த ஆசாரியர்கள் உள்ள போறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தொட்டிலாம் வச்சிருப்பாங்க. கை காலெல்லாம் சுத்திகரித்து அவங்களுடைய வஸ்திரத்தெல்லாம் மாத்திட்டு உள்ள போவாங்க. சொல்லுங்க. அது இன்னைக்கு இஸ்லாமியர்கள் அதை என்ன செய்யறாங்க? ஃபாலோ பண்றாங்க. உள்ள போகும்போது அவங்க கை கால் முகம் சில முகத்துவார்கள் எல்லாத்தையுமே சுத்தமாக்கி தான் அவங்க என்ன செய்யறாங்க? உள்ள போறாங்க. கைகளை வைக்க சொல்லுங்க. ஆமென். அப்போ நம்ம தேவனுடைய சன்னிதானத்துக்குள்ளே அப்படி கிருபாசன தண்டையிலே கிறிஸ்துவை நெருங்க வேண்டும், ஜெபிக்க வேண்டுமானால் முழங்கால் படிக்கும் பொழுது முதல்ல நீங்க சொல்ல வேண்டியது அப்படி நாம பரிசுத்தப்படுவதாக. அல்லேலூயா. நீ விரும்புகிற பரிசுத்தத்தை எனக்கு தார மாட்டவரே. என் சிந்தனையில, என் பார்வையில, என் பேச்சில, நான் கேட்கிற காரியங்கள்ல, நான் பேசுகிற காரியங்களே, நான் நடக்கிற கிரியைகளிலே என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுதுமாய் வெளியேறுகிற ரத்தத்தினால் என்னை மூடுங்க, என்னை கழுவுங்க. கர்த்தர் அந்த நேரத்தில் உணர்த்துவார். மகனே இந்த காரியத்தை நீ சிந்திக்க வேண்டாம், மகனே இந்த காரியத்தை நீ பேசிக்க வேண்டாம், மகனே இந்த மகளே இந்த இடத்துல நீ போயிருக்க வேண்டாம், இந்த இடத்துல நிற்க வேண்டாம், இந்த ஆழ்ந்த இந்த பேச்சை நினைவிருக்க வேண்டாம், பேசிக்க வேண்டாம். சில பேர் மரியாதை தான் கடைசி நாட்களில் தோன்றுவார் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவத்தையும் தேவனை ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபையை கர்த்தரால் அபிஷேகப்பட்ட ஊழியரை பரியாசம் பண்ணுகிற பரியாசக்காரர் இந்த கடைசி நாட்கள் என்ன செய்திருக்கிறார்கள் தெரிவிக்கிறார்கள். அதை பார்த்தீங்கன்னா கேட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தேவ பிரசனம் அப்படி இறங்குகிறத உணர முடியும். அது எப்படி உணர்ந்தீங்கன்னா, இப்படிப்பட்ட நபரிடத்துல அதிகமான பரியாச வார்த்தைகளை கேட்டு ஒரு அரை மணி நேரத்துல 1 மணி நேரத்துல ஜெபிக்க முழங்கால் பண்ணிட்டு பாருங்க, உங்களுக்கு என்ன வராது? ஜெப ஆவியே என்ன செய்யாது, வேற ஆவி வந்து என்ன ஆவி? கொட்டாவி தூக்கம், ரொம்ப டயர்டா அந்த மாதிரி இருக்கு, ஆண்டவரே நான் படுத்து கிடந்து ஜோம் கேட்டா அப்படின்னா கர்த்தரை என்ன செய்வாரு? கர்த்தர்
ஒருத்தரும் எவ்வளவு நாள் சரி என்னத்தையாவது ஒண்ணே பண்ணணும்னே அவன் மேலே என்ன செஞ்சுக்கலாம், சவாரி ஏறி உட்காந்துக்குவான். அவன் தூக்கம் வராத ஆட்கள் கூட, மாத்திரை போட்டு தூக்கம் வராத ஆட்கள் கூட ஜெபிக்க உட்கார்ந்தா என்ன வந்துருது? சத்தமாக நீங்க சொல்லுங்க. ரெண்டு பக்கம் வேதத்தை வாசித்தா தூக்க மாத்திரை பவர்ஃபுல்ல மாத்திரை காட்டி இங்கே நெஞ்சுது. பவர்ஃபுல் காரணம் என்ன? தேவனுடைய வாக்கு சொல்றது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. மத்தேயு 5:8 சொல்லப்பட்டது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார். தேவனுடைய வாக்கு சொல்லப்பட்டது, இருதயத்தை துப்புரவாக்குவேன் என்று சொல்லத்தக்கவன் அவன். நம்முடைய சுய முயற்சினாலே தானம் தருமோ, நம்முடைய விண்ணப்பத்தினாலேயோ அல்லது நாம் செய்கிற எந்த கிரியையினாலேயோ நம்முடைய இருதயம் சுத்தமாக்கப்படுவதில்லை. நம்முடைய வெளியேறுகிற ரத்தம் மாத்திரமே, கர்த்தர் மாத்திரமே உங்களை என்னை சுத்தமாக்க முடியும். அல்லேலூயா. தன் இருதயத்தை சுத்தமாக்கினேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? இருதயம் மகா திருக்குள்ளதும் கேட்டுள்ளதுமாக இருக்கிறது. ஆமென். நாம் நீங்களும் நான் வெளியில பார்க்கும்போது எப்படி 100 நல்ல சூப்பரான பரிசுத்தமான நீதிமான். அல்லேலூயா. ஆனா இருதயம் எப்படி குறுக்கி கிட்டி கிடக்குறது யாருக்கு தான் தெரியும்? உருவாக்குறதுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. ஆமென். அப்ப நம்முடைய இருதயத்திலே தேவன் வாசம் பண்ண வேண்டுமானால் ஆண்டவரே என்ன சுத்திகரிங்க. ஜெபிக்க போகும்போது, ஆராதிக்க வரும் பொழுது, ஆண்டவரே என்ன நம்முடைய காலத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. சத்தமா வழியிலே சொல்லுங்க. ஆமென். யுத்தத்துல பழைய நாட்களிலே யுத்தத்துல எதிராளி பலவான்களா இருந்தால் அவங்க தாக்க வரும்பொழுது மண்டிட்டு கையை எதிர்வாங்களாம், வைக்கணும். அப்படி வைத்தனா என்ன செய்யக்கூடாது? ஈட்டியை கொண்டு என்ன செய்யக்கூடாது? குத்தக்கூடாது, கொல்லக்கூடாது. அதுதான் என்னது? துப்பாக்கி வச்சா நீட்டா எழுந்துச்சுன்னா குட்டு போட்டு கைய உயர்த்துறதுடைய அர்த்தம் என்ன? முழுவதும் நான் நினைச்சேன் சரக்கார். சத்தமாக நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு வரும்போது ஒரு காட்சி பார்த்தேன். அண்ணாநகர் பகுதியில் ஒரு நாலஞ்சு நாய்கள் அந்த தாக்கலுக்கு முற்படுது. அது பார்த்துட்டா படுத்து கிடந்து இணைஞ்சிட்டு 4 காலை தூக்கிட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பொதுவாக வெறும் செத்து போனாதான் என்ன செய்யும்? கால் மேல வந்துடும். ஆனா இது என்ன செய்யுது? நான் போய் யோசித்தேன், இது சரண்டர் ஆயிட்டு அவ்வளவு. அது கடிக்க வந்து அவ்வளவு இணைஞ்சிட்டு. சரி பரவாயில்ல அப்படின்னு எதிராளி உங்களை காக்க வரும்பொழுது, உங்களுடைய சிந்தனைகளை காக்க வரும்பொழுது, உங்களுடைய பார்வையில, உங்களுடைய பேச்சில், உங்களுடைய செவிகளில் தேவையில்லாத காரியங்கள் வரும்பொழுது மூட முடியாது. காக்க என்ன செய்ய முடியாது? மூட முடியாது. ஆனா என்ன செஞ்சுட்டு வந்துகிட்டே ஆண்டவரே இந்த காது என்ன செய்யப்படட்டும்? விருந்த சேதனம் இந்த கண்களை விருந்த சேதனம் பண்ணப்படட்டும். என்ற சிந்தனைகள், நினைவுகள் பலிபீடத்தில் வைக்கிற நீங்க ஆண்டு கொள்ளுங்க ஆண்டவரே. நான் உங்களிடத்துல சரணத்தை அடைகிறேன். சத்தமா வழியே சொல்லுங்க. ஆமென். எனக்கு பலம் இல்லை ஆண்டவரே சொன்னா அவர் உங்களை பலப்படுத்துவார். ஆமென். அத்துடைய வாக்கு சொல்லப்படும், பலம் இல்லாதவனுக்கு பலம் கொடுக்கிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை எத்தனை பேருக்கு இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருக்கிறது? ஆமென். நான் குறை உள்ளவர்கள் என்பதை ஒத்துக்கொண்டு என்னை நிறைவுள்ள மனுஷனாய் இவை போல மாற்றுவதை சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தருவார். ஆமென். நீதிமான்கள் கோபுகள் உயர்த்தப்படும். எப்போன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரிங்கன்னு கேட்டீங்களோ, மனசார மனப்பூர்வமா இன்னும் சில பாவங்கள் செய்தா மனஸ்தாபப்பட்டு கண்ணீரோடு அவரிடத்துல சமூகத்தில் அறிக்கை செய்து விட்டு விட்டுட்டீங்கன்னா நீங்கள் நான் தான் நீதிமான். சாதாரணமா நீ நீதிமான் இல்லை, பரிசுத்தவான் இல்லை. கர்த்தர் சொல்றார், நான் என்னுடைய விளையாடுகிற ரத்தத்தினால் நான் உங்களை கழுவி சுத்திகரித்திருக்கிறேன், நீ நீதிமான் என்று கர்த்தர் சொல்றார். ஆமென். உங்களுடைய கோப்பு உயர்த்தப்படும். நீதிமானுடைய கோப்பு உயர்த்தப்படும். நீதிமான் விரும்பும் காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. சத்தமாக வழியே சொல்லுங்க. நீங்க விரும்புறது காட்டிலும் கர்த்தர் விரும்புவது நம்முடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது. ஆமென். விரும்புகிறது நடக்கும். நீங்கள் விரும்புகிறது காட்டிலும் அதிகமாக கர்த்தர் செய்வார். நம்முடைய வார்த்தை சொல்லப்படுது, நினைப்பதற்கும் நீங்கள் அதிகமாய். ஆமென்.
அல்லேலூயா சொல்லுங்க. நினைக்கிறது கூட சில வேளைக்கு நடக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆமென். எது சாப்பிட்டு நினைக்கிறோமோ அது உங்களுடைய கண்களுக்கு கிடைக்கும் போது, நீங்க நினைச்ச ஒரு ட்ரெஸ் கடையில் உங்களுக்கு கிடைக்கும் போது, அல்லேலூயா, எதை நினைக்கிறீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் பொழுது சந்தோஷமா இருக்கும். ஆமென். கர்த்தர் சொல்றார், நீ நினைக்கிறத காட்டிலும் நீ ஜெபிக்கிறத காட்டிலும் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதே. நான் விசுவாசிக்கிறேன், நான் நினைக்கிறத காட்டிலும் நான் ஜெபிக்கிறத காட்டிலும் கர்த்தர் மட்டும் ஆசீர்வதித்து வருகிறார். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படியாய் ஆசீர்வதிப்பார். கைகள் நிறைய சொல்லுங்க. ஆமென். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்தி புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுது. அல்லேலூயா. புது எண்ணெய் அபிஷேகம் அப்படின்னா, ஒரு பாவத்துல நீங்க அடிமைப்பட்டிருந்தீங்கன்னா பல்ல கடிச்சிட்டு பரிசுத்தமாய் இருக்கிறது அல்ல, அந்த பாவத்தின் மேல ஒரு வெறுப்பு உங்களுக்கு உண்டாக வேண்டும். ஒரு ஸ்மோக் பண்ற மனுஷன் ரட்சிக்கப்பட்டுட்டான்னா பல்ல கடிச்சிட்டு பரிசுத்தமாய் இருக்கிறது இல்ல, அந்த ஸ்மெல்லை பார்த்த உடனே அந்த இடத்துல மனுஷன் என்ன செய்ய மாட்டான், நிற்க மாட்டான். ஒரு மதுபானம் பண்ணுகிற ஒரு மனுஷன், அதுக்கு அடிமையாக்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்ட மனுஷன் மதுபானத்துல பாட்டில பார்த்தாலே அவனுக்கு என்ன வரணும், ஆஹா நம்மளும் இவ்வளவு நீளம் பாட்டில வச்சிருந்தோம் இல்ல அப்படின்னு உள்ளுக்குள்ள என்ன வந்துட்டுனா, அடுத்தாப்புல அந்த துன்மார்க்கு கூட என்ன செய்ய வச்சிரும், நிக்க சொல்லும், உட்கார சொல்லும், நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம், வெறும் அதுக்குள்ளே நினைஞ்சிருவான், அப்பள ஊத்து அப்படின்னு ஊத்தி கொடுத்துருவான். பரியாசக்கார உட்காரப்படத்துல துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமல் பாவத்தின் வழியில நடக்க கூடாது, நிக்க கூடாது, உட்காரக்கூடாது. அல்லேலூயா. எதுல தியானமாய் பிரியமாய் இருக்கிற கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இரவு பகல் தியானமாய் இருக்கிற மனுஷன் அவன் தீர்க்கால் நடப்பட்டு தன் காலத்தில் தன்கடியை தந்து இடையுறாக இருக்கிற மரத்தை கொடுக்கிறான். அவன் செய்வது எல்லாம் வாய்ப்பு. கைகள் சொல்ல, நான் செய்கிறது எல்லாம் விளக்கணும்னா, தொடங்கணும்னா, நல்லா இருக்கணும்னா, அல்லேலூயா. துன்மார்க்குடைய ஆலோசனையை நான் நினைக்க மாட்டேன், காது கொடுத்து கேட்க மாட்டேன், வாழ்விட வழியில நிற்க மாட்டேன், பரியாசம் பண்றதுக்கு பக்கத்துல உட்கார மாட்டேன். அல்லேலூயா. ஆமென். டிவியிலே கர்த்தரையோ கர்த்தருடைய நாமத்தையோ கர்த்தருடைய அபிஷேகத்தையோ ஒருத்தர் பரியாசம் பண்ணி அது பிரசங்கமாவே இருந்தாலும் நீங்க அங்க உட்கார்ந்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கீங்க, நீங்க செய்யற காரியம் தான் ஆயிரும். இதுதான் ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னா அதை எழுந்திரும் ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுது. பரியாசமான காரணத்துல கர்த்தருடைய வார்த்தை மேல நம்பிக்கையா பிரியமா ஆசையா நீங்க வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க செய்யற எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்ப்பு செய்வார். ஆமென். தன் காலத்தில் தன் கனியை தந்து இடையூறாக இருக்கிற மரத்தை போட்டிருப்பான். அவன் செய்வது எல்லாம். கையில் சொல்லு, நான் செய்கிறது எல்லாம் எல்லாம் வாய்ப்பு. ஆமென். நீங்க சமயம் செஞ்சாலே செஞ்சிருக்கோம். இது போடாம விட்டேன், எது போட்டாலும் போடத்தாலும் அது எப்படி இருக்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்ப்பு. நீங்க வேலை செய்யறது எல்லாம் வாய்ப்பு. உங்களுடைய கையில் பிரயாசங்கள் எல்லாம் வாய்ப்பு. அல்லேலூயா. உங்களுடைய கோம்பை உயர்கிறது கட்ட. அல்லேலூயா. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். ஒரு சாப்பாட்டுல சாதாரணமா சாப்பிடுறது, கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிடுறது எப்படி இருக்கும், கொஞ்சோண்டு ஊற்றினா அது டேஸ்ட்லே கூடிடும். ஆமென். எண்ணெய் எல்லாமே எண்ணெய்தான், ஆனா மண்ணெண்ணெய் இருக்கு. ஆமென். அது பட்டுனா சர்வமும் என்னது, நாசம். மண்ணெண்ணெய் கை பட்ட ஒரு டம்ளர்ல பிடிச்சி நீங்க குடிக்கும் போது கூட தெரியாது, ஆனா அடுத்த ஆள் குடிக்கும் போது நினைச்சிரும், இது என்ன ஒரே மண்ணெண்ணெய் பானை அடிக்குது. சாத்தா ஊத்துறது மண்ணெண்ணெய், கர்த்தர் ஊத்துறது நெய். அல்லேலூயா. சொல்லுங்க. ஆமென். ஆனந்த தைல அபிஷேகத்தினால் உங்களை நிரப்புகிறது. அவர் புது எண்ணெயால் உங்களை அபிஷேகம் பண்ணும் பொழுது ஆர்வம் தலைமையில் ஊற்றப்பட்ட தைலம் என்ன செய்தான், அப்படியே வழி தாய் வழியா வழி தலைமையா. ஆமென். உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுமாய் ஆவியான உங்களை நிரப்புவார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அடைவதில்லை, அவர் சித்தப்படி வாழ்பவர் நான். கட்டுப்பாட்டின் ஆவியானவர்
என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அழைவதில்லை, அவர் சித்தப்படி வாழ்பவன் நான். அல்லேலூயா. அவர் கட்டுப்பாட்டுல விட்டுட்டீங்கன்னா அவர் உங்களை கண்ட்ரோல் பண்ணி நடத்த ஆரம்பிச்சுடுவார். ஆமென். சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க சொல்லணும், என்ன டிரைவ் பண்றது, என்ன வழி நடத்துறது, யார் நடத்துங்கப்பா? நீங்க நடத்துங்க. என் குடும்பத்தை யார் நடத்துங்க? ஆண்டவரே நீங்க நடத்துங்க. எங்க வீட்டுக்கு எழுதி போட்டாங்க, இந்த குடும்பத்தின் தலைவர் இயேசு. இயேசு கண்ட்ரோல் இல்லாம யார் யாரோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமென். சில பேர் நம்ம நான் தான் எல்லாத்துலயும் பெரிய ஆள் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த வீட்டுல ஒரு 2 வயசு பிள்ளை நினைச்சிட்டு இருக்கோம், ஆளுங்க செஞ்சுட்டு இருக்கோம். ஆமென். அது அடம் பிடிச்சு நீங்க எங்கேயாவது போகணும்னு நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு ஐஸ்கிரீம் பார்க்க தான் போனோம், இங்கதான் போனோம் முடிவு எடுத்துட்டா எத்தனை பேர் என்ன சொன்னாங்க? சரி எல்லா ப்ரோக்ராமும் நினைச்சிடுவோம், திறந்து பார்த்துக்கிறோம். அப்ப அந்த குடும்பத்துக்கு தலைவர் யார்? இப்போ ராஜா யார் தான்? 2 வயசு பிள்ளை தான். நீங்க கற்பனை கணக்கில் உங்களுக்கு நாடுவே பிள்ளைகளை நடத்த எனக்கு திருப்பத்தாரும், என் குடும்பத்தை நடத்த திருப்பத்தாரும், என் பிள்ளைகளை எப்படி நடத்தணுங்கிற எனக்கு ஞானத்துக்காரும். ஒரே ஒரு வசனத்துல வாசிக்கொண்டு 4:9 நான் வாசிக்க முடிக்கிறேன். அப்படி பிள்ளைகளுக்கு அப்படி வார்த்தைகளை எப்படி நடக்கணுங்கிறத கற்றுக் கொடுக்கும் பொழுது இந்த பிள்ளைகள் செவ்வையான பாதையில் நடப்பார். 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவைகளை கற்றுக்கொண்டு பிள்ளைகளுக்கு போதிக்க கடவர்கள் என்று சொல்லிய நாளில் உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாய் இருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கையசித்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், நீ முதல்ல கற்றுக்கொள், அதுக்கப்புறம் உன் பிள்ளைகளுக்கு கற்றுக்கொள். அவன் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் கற்று கொண்டாதான் கற்றுக் கொடுக்க முடியும். அவன் ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கணும்னா என்ன செய்யணும்? கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சாதான் என்ன செய்ய முடியும்? கற்றுக் கொடுக்க முடியும். அவன் சில கணித ஆசிரியர்கள் வேகமா போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவர் இடையில 4-5 கேள்வி கேட்டா அவங்களுக்கு என்ன ஆயிடும்? கொஞ்சம் பேசாம வாய் மூடிட்டு உட்காரு. காரணம் என்ன? அவங்க ஒரு ஃப்ளோல எழுதிட்டு இருப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. இவங்க இடையில 1008 கேள்வி கேட்டா என்ன ஆயிடும்? ஆனா கற்று தேர்ந்தவர்கள் எத்தனை கேள்வி கேட்டாலும் என்ன செய்வாங்க? இது இந்த ஸ்டெப் எப்படி, இந்த ஸ்டெப் எப்படி. அதுபோல ஆவிக்குரிய ஜீவிதத்திலும் பெற்றோர்களாகிய நீங்கள் நானும் கற்றுக்கொண்டால் நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்க முடியும். அல்லேலூயா. அப்ப நமக்கு போதிக்கிறது யார்? ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். அவரிடத்துல ஆண்டவரே இது எப்படி என் பிள்ளைகளுக்கு எப்படி ஜெபிக்க கற்றுக் கொடுக்க, எப்படி வேதம் வாசிக்க கற்றுக் கொடுக்க நாம கற்றுக்கொண்டாதான் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய முடியும்? சொல்லிக் கொடுக்க முடியும். ஆமென். நம்முடைய வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு நம்முடைய தாயை கனப்படுவாயாக அப்படின்னு சொல்லி வாய்ஸ்னால் நீடிக்கணும். அப்பா அம்மாவை கனம் பண்ணுன்னு சொல்லிட்டு நாம அப்பா அம்மாவை வா போ அப்படி இப்படி நீலாம் எதுக்குதா நீ பெத்த அப்படின்னு கேட்டா அது என்ன செய்யும்? அதே தான் திரும்ப சொல்லும். வெறவடிச்ச கம்பு வெறும் மேல அப்படிங்கிற மாதிரி. நாமே பச்சை ஓலையை பார்த்து காஞ்ச ஓலையை பார்த்து பச்சை ஓலை நினைச்சான் சிரிச்சுச்சான் அப்படின்னு பழைய காலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இல்லையா? வயசாயிட்டு அப்படின்னு சொல்லி அற்பமாய் என்னுமானால் நமக்கு ஒரு நாள் என்ன ஆகும்? உட்கார்ந்தா எந்திக்க முடியாது, எழுச்சா உட்கார முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலைகள் வந்துடும். அப்படி எந்த நம்முடைய பலனை குறித்தோ அல்லது பொருளை குறித்தோ வேற எந்த ஒரு காரியத்தை குறித்து நாம் அற்பமாய் என்ன வேண்டாம் என்ற வார்த்தைகளை சொல்ல நான் முடிக்கிறேன். அதனுடைய வார்த்தை சொல்லப்படுது, இந்த சிறியனில் ஒருவனையும் அற்பமாய் எல்லாருக்குமாக. ஏன்னா அவர்களுக்குரிய தூதர்கள் என்ன செய்தார்களாம்? டெய்லி போய் பரமபிதாவை என்ன செய்கிறார்கள்? தரிசிக்கிறார்கள். நாமே நீங்க ஒருத்தர் அற்பமா எண்ணி நினைச்சிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு என்ன
எனது மேல ஒரு வழக்கு என்ன செய்யப்படுகிறது? பதிவு செய்யப்படுகிறது. அல்லேலூயா. ஆமென். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். புதிய வசனம் சொல்லப்படுகிறது. பயம் நாம் பாவம் செய்வதற்கு, மற்றவர்களை அற்பமாய் இருப்பதற்கு, ஜனங்களை தூசிப்பதற்கு, தேவனுடைய காரியங்களுக்கு நாம் பயத்தோட காணப்படுவது நல்லது. கரங்களுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ராஜாவுக்கு பயந்து நடக்க கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. நாம கற்றுக்கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம். நம்முடைய கொம்பு உயரும், நம்முடைய மேன்மை கர்த்தர் உயரம் பண்ணுவார். அப்படியே இருக்கலாம். கர்த்தருடைய அப்பா பிதாவே, நம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துகிறேன். புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிற வார்த்தை. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய புதிய எண்ணெய் அபிஷேகத்தினாலே கர்த்தரை நிரப்படியாக நீ செபிக்கிற மாட்டவர. இந்த நாளில் வந்திருக்கிற பெரியோர் சிறியோர் ஒவ்வொருவரையும் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். பலன் பெருகட்டும், சுகம் பெருகட்டும், சமாதானம் பெருகட்டும், நன்மைகள் பெருகட்டும், ஆசீர்வாதங்கள் பெருகட்டும் ஆண்டவரே. தலைவர்களுக்கு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய பலன் இந்த காலங்களில் நிரப்படியாக நீ செபிக்கிறோம். ஒவ்வொருடைய தொட்டு நீ சுகமாக்குகிறார். சமாதானத்தில் தவிக்கிற குடும்பங்களை தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யப்படியாக நீ செபிக்கிறோம். மன நிறைவில்லாத குடும்பங்களை மன நிறைவு உண்டாகட்டும் ஆண்டவரே. சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அபிஷேகத்தினால பிள்ளைகளை ஆவியின் அபிஷேகத்தினாலே புதிய எண்ணெய் அபிஷேகத்தினாலே கர்த்தரை நிரப்படியாக நீ செபிக்கிறோம். பாவம் நிறைந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழபடியாக ஒரு புது எண்ணெய் அபிஷேகம் உங்களுக்கும் எனக்கும் ஊற்றப்படும்படியாக நீ செபிக்கிறோம். எண்ணெய் அபிஷேகம் எங்களுக்கு ஊற்றப்பட எங்களை சுயம் சாம்பலாய் மாறட்டும். எங்களை ஜென்ம ஸ்தாபங்கள் மாறட்டும் ஆண்டவரே. இது எங்களால் மாற்ற முடியாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் எங்களை மாற்றுகிற தெய்வம். மாறாத நேசராய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்து எங்களை ஆசீர்வதித்து பெருகப்பட்ட நீ போதுமானவராய் இருக்கிறதா எங்களுக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நீதிமான்கள் கொம்பு உயர்த்தப்படுகிற வார்த்தைப்படி இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் நீங்கள் கழுவி சுத்திகரித்து ஒவ்வொருடைய கொம்பை பெருகப்படுங்க, மேன்மையை பெருகப்படுங்க, ஆயுசு நாட்களை பெருகப்படுங்க, சுகத்தை சமாதானத்தை பெருகப்படுங்க. செய்யப்படுகிற தயவுக்கு ஆயுசு நாங்கள் கற்றுக்கொண்டு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. வாழ்நாள் நீடித்திருக்கிறேன் அப்பா செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்க கர்த்தரை அழைக்கப்படுகிறார். புதிய வாரத்தை கிடைக்கிறதுல ஒப்புக்கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் பிறந்தவர்கள் நல்ல பிதாவே. நாத்துமாவே உம்முடைய பரிசுத்த நாமத்தை